இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். இந்தாங்க உங்களுக்கு டீ. சூடான டீயா? காலையில 8 மணி ஆயிடுச்சு. உன்னோட பாசமான பையன் இன்னும் ரூமை விட்டு வெளியில வரல. முதலாளி இன்னைக்கும் ஆபீஸுக்கு போக மாட்டாரா என்ன? இன்னைக்கு லீவ் எடுத்துடலாம் நினைச்சிட்டு இருக்கானா? ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நோட்ல இருக்க பேப்பரை கிழிக்காம இருந்தாதான் நோட்டு அப்படியே இருக்கும்னு. பையனுக்கு கல்யாணம் பண்ணாதான் பையனும் அப்படியே இருப்பான், இல்லைன்னா ரெண்டும் வீணா போயிடும். அவனுக்கு கல்யாணமாகி 1 மாசம் ஆக போகுது, ஆனா இன்னும் அவனோட களைப்பு போகவே இல்லை போல. நீ சரியாதான் சொல்ற. அது சரி, உன்னோட மருமக எங்க இருக்கா? நான் பாக்குறாரு. மனோகர் மிஸ்ரா நீங்களா? ஆமா, என் பையன்தான். அவருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, இதுல சைன் பண்ணிருங்க. தேங்க்யூ சார். டேய் மனோகர், டேய் மனோகர், உனக்கு பார்சல் வந்திருக்கடா. எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? அட, உன் பையன் என்ன பார்சல் வர வச்சிருக்கானே தெரியல. டேய் மனோகர், கொடுங்க. உனக்கு எவ்வளவு பார்சல் வந்துட்டு இருக்கு? உன்னுடைய வருமானம் எல்லாம் இந்த பார்சலுக்கு செலவு பண்றியா என்ன? தேவையில்லாத செலவெல்லாம் இதோட விட்டுடு, கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இங்க பாரு, பொண்டாட்டியோட எல்லா ஆசையும் நிறைவேற்றிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் புருஷனோட மரியாதை கம்மியாயிடும். இந்த விஷயத்த கொஞ்சமாவது புரிஞ்சுக்க. சரி. அட, இவன் எதுக்காக என்ன இப்படி பார்த்துட்டு போறான்? ஏதோ ஒன்னு திட்டிட்டு போற மாதிரி போறான். நீங்க வந்து டீ குடிங்க. நீயும் சிரிச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு, நான் இப்ப கிளம்புறேன்.
உனக்கு உன்னோட gift கிடைச்சிருச்சுல? ம்? இப்ப சந்தோஷமா? நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்யூ so மச். சரி, உனக்கு உன்னோட gift கிடைச்சிருச்சு. என்னோட giftங்க? ம்? நான் முதல்ல ஃபோன் யூஸ் பண்ணிக்குவா ப்ளீஸ். ஏய், ஒரு நிமிஷம் இல்ல. கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் கிட்ட ஆக போகுது. ஆனா என் வீட்டு மருமகளுக்கு அவ கையில இருக்க மருதாணி கூட இன்னும் காய மாட்டேங்குது. கிச்சனுக்கு வரத பத்தி யோசிக்கவே இல்லையே. அவளோட அம்மா அப்பா அவளுக்கு என்னதான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. சரியான சோம்பேறி. அட என்ன நீ ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்க? அதுவா, உங்களுக்கும் எதுவும் தெரிய மாட்டேங்குது, உங்க பையனுக்கும் எதுவும் தெரிய மாட்டேங்குது. அதான் இவ்ளோ நாள் ஆயிடுச்சுல, மருமக கிட்ட சொல்லிருக்கலாம்ல, போய் கிச்சனை பாத்துக்கோன்னு சொல்லணும்ல. எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா என்ன? அட எல்லாம் சரியாயிடும். நீ எதுக்கு இந்த அளவுக்கு கோவப்படுற? மா, பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைங்களேன். ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. சரிப்பா, இப்பவே எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். ஹலோ அனு, நான் இப்ப எந்த போன்ல இருந்து பேசுறேன்னு கெஸ் பண்ணா? அட அது எனக்கு எப்படி தெரியும், நீயே சொல்லு. ஸ்மார்ட் போன். எனக்கு என் புருஷன் தான் வாங்கி கொடுத்தாரு. இந்த போன் சூப்பரா இருக்கு. வாவ்ப்பா, உன்னோட புருஷன் உன்னோட இவ்ளோ பெரிய ஆசையை நிறைவேற்றிருக்காரு. ஆனா உங்க அம்மா வீட்ல இருக்கிறவங்க எப்பவுமே உன் கையில போனை கொடுத்ததே கிடையாது. சரி சரி, வாழ்த்துக்கள். இப்போ உனக்குன்னு சொந்தமா ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும்ன்ற கனவு நிறைவேறிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நன்றி நன்றி. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இதுல எல்லா ஆப்ஸையும் டவுன்லோட் பண்ணிட்டேன். இது ரொம்ப நல்ல போன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு என்ன பிடிக்கும்னு அவருக்கு தெரியுமே. நிஜமாவா? டேங்க அப்பா. அம்மா, எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் என்ன எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தீங்க. எனக்கு ஒரு போன் கூட வாங்கி தரல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என்னோட புருஷன் எனக்கு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்திருக்காரு. ஸ்மார்ட் போன். சரிம்மா, உன்னோட புருஷன் கூட நீ சந்தோஷமா இரு. மாமனார் மாமியார் எப்படி இருக்காங்க? அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்கம்மா. ஆனா அம்மா, என் மாமியார் செய்யற சாப்பாடு நீங்க செய்யற மாதிரி ருசியா இல்லம்மா. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேம்மா. சரிம்மா, நான் என்ன நல்லா பாத்துக்கிறேன். மனோகர் அந்த பொண்ணுக்கு போனை வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுத்தான். நாள் முழுக்க அந்த போனையே தான் நோண்டிக்கிட்டு இருக்கா. யார்கிட்ட என்னென்ன பேசிட்டு இருக்கான்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. அட அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. புது போன் வாங்கியிருக்கால, அப்படிதான் இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அவ அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு நான் செய்யற சாப்பாடு சுத்தமா பிடிக்கவே இல்லையா. யாராவது இப்படி எல்லாம் பேசுவாங்களா சொல்லுங்க? நான் இங்க கஷ்டப்பட்டு மகாராணிக்கு தனியா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கேன். அதோட அவ சொல்ற எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கணுமா? நீ நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டே இருக்க, களைச்சு போயிருப்ப. வா வந்து உட்கார. எதுக்காக நீ இவ்வளவு கவலைப்பட்டு இருக்க? எல்லாமே சரியாகும். அடேங்க அப்பா, சாப்பாடு ரொம்ப வாசனையா இருக்க. நீ சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கும் போல. அடா அம்மா, என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? நீங்க ரொம்ப கோபமா தெரியுறீங்க. கோவம்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. எனக்கும் வயசாயிட்டு இருக்குல்ல,
நாள் முழுக்க வேலை பார்த்து களைச்சு போயிடுறேன். அம்மா நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல. இப்போ ரஞ்சனா வேற வந்துட்டா, அவ உங்களுக்கு உதவி செய்வாள்ல. இன்னைக்கு உன்னோட ஸ்மார்ட் போனை வச்சுக்கிட்டு நீ யார்கிட்ட எல்லாம் பேசுன? கொஞ்சம் என்கிட்டயும் காட்ட. இல்ல நான் காட்ட மாட்டேன். ஹே, என்ன இப்படி பண்ற? அப்புறம் புருஷன் முன்னாடி கடையில எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாது. சரி, என்கிட்ட போனை காட்டு. இல்ல காட்ட மாட்டேன். அட காட்டு. அதான் காட்ட மாட்டேன்னு சொல்றேன்ல. ஹலோ, உன்னோட பேரு ராகேஷா? நீ எதுக்காக என்னோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிற? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியும்ல? ஏய், என்னப்பா சொல்ற நீ? கல்யாணம் ஆன பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு உரிமை இல்லையா? என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லு. நம்ம மருமக இருக்கல்ல, நாள் முழுக்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நான் கிச்சன்ல போய் என்ன சமைச்சேன், என்ன சாப்பிட்டேன் எல்லாத்தையும் சொல்றான். அப்புறம் இந்த மனோகர் எதையும் கண்டுக்காம அப்படியே விட்டுடுறான். நம்ம மருமக ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருக்காளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பேசிட்டு இருக்க? ஆமா, அவ வேற ஏதோ பையன் கூட தான் பேசிட்டு இருக்கா. என்னப்பா உனக்கு இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? ஆமாம்மா, ஆஃபீஸில் நிறைய வேலை இருந்தது. சரி, ரஞ்சனா எங்க? அவ ஏன் கேட் ஓபன் பண்ண வரல? அவ போனை விட்டு கொஞ்சமாவது நவந்து வந்தா தானப்பா. அவ போன்ல யார்கிட்ட என்னென்ன பேசிட்டு இருக்கான்னு தெரியவே மாட்டேங்குது. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ரஞ்சனா, ஆமாமா. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? போனை கொடு. இல்ல இல்ல, போனை காட்டு. நான் சொல்றேன்ல, என்னோட போனை கொடுங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே? இப்ப நிம்மதியா இருக்கா? அத்தை ப்ளீஸ், தயவு செஞ்சு என் புருஷனை கொலைப்பாதீங்க. என்னங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னோட அம்மா வீட்டில் என்னோட அம்மா அப்பா எனக்கு ஒரு சின்ன ஃபோனை கூட கொடுத்ததே கிடையாது. எனக்கு நிறைய கண்டிஷன் போட்டாங்க. அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியாது. அப்புறம் நீங்கள் இப்போ என்கிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கிட்டீங்க. அப்புறம் அவங்க பிஹேவ் பண்ணுற மாதிரியே இப்போ நீங்கள் என்கிட்ட பிஹேவ் பண்ணுறீங்க. நீ யாரோ
அன்னோன் நம்பர் கிட்ட பேசிட்டு இருந்தல்ல, யார் அது? அது வந்து அண்ணுவோட கசன் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அது அவனுக்கு 12th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. மேக்ஸ் எனக்கு நல்லா தெரியும், அதனால மேக்ஸ் டவுட் கேட்க தான் எனக்கு கால் பண்ணிட்டு இருந்தான். சரி, நீ சொல்றது உண்மைன்னு நானே ஏத்துக்கிறேன். ஆனா நீ இந்த போன்ல இருந்து கொஞ்சம் விலகியே இரு. வீட்டில் கவனத்தை செலுத்த ஆரம்பி. இன்னும் எவ்வளோ நாள் தான் அம்மாவே வேலை பார்ப்பாங்க? எல்லா வேலையும் அம்மாவே பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் நீ என்னதான் பண்ணுவ? அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? சரிக்கா, உங்க மருமக எப்ப பார்த்தாலும் யாருக்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கா? நான் பார்க்கும் போதெல்லாம் யாருக்கிட்டையாவது பேசிக்கிட்டே தான் இருக்கா. வீட்ல இருந்து வெளியே வந்தா கூட யார் முகத்தையும் பார்த்து பேசுறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் போனையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்ப என்னமா பண்றது? இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் அவங்க இஷ்டப்படிதான் வாழணும்னு நினைக்கிறாங்க. நம்ம சொல்றதெல்லாம் அவங்க கேட்பாங்களா என்ன? கொஞ்சம் கவனமா இருங்கக்கா. யாரு கூடயாவது ஓடி போயிட போறா. அப்புறம் நம்ம மனோரோட வாழ்க்கை தான் வீணா போகும். எதுக்காக நீ இப்படிலாம் பேசுற? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவ அவளோட அம்மா வீட்டில தான் பேசிட்டு இருக்கா. இங்க பாருங்கக்கா, காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. சரி சரி, நான் இப்போ கிளம்புறேன். எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. நான் சரிக்கா. வரேன். கொஞ்சம் கவனமா இருங்க. யாரு கூடயாவது ஓடி போயிட போறா. அப்புறம் நம்ம மனோரோட வாழ்க்கை தான் வீணா போகும். கொஞ்சம் கவனமா இருங்க. யாரு கூடயாவது ஓடி போயிட போறா. அப்புறம் நம்ம மனோரோட வாழ்க்கை தான் சுமன், அட சுமன், சீக்கிரம் வெளியில வா. இத பாரு, மறுபடியும் கரண்ட் பில்ல ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அட சீக்கிரம் வெளியே வான்னு சொல்றேன்ல. கொஞ்சம் கவனமா இருங்க. யாரு கூடயாவது ஓடி போயிட போறா. அப்புறம் நம்ம மனோரோட வாழ்க்கை தான் வீணா போகும். அனு, எப்படி இருக்க? அட ஒன்றும் இல்லை, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல வீட்டில் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு. அட என்னோட மாமியார் இருக்காங்களே, உங்ககிட்ட என்னன்னு சொல்றது? அவங்க எவ்வளோ பிரச்சனை பண்றாங்க தெரியுமா? என்னோட மாமியார் என்னையும் என் புருஷனையும் பிரிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவங்கள எந்த அளவுக்கு நல்லவங்க நினைச்சனோ அவங்க அந்த அளவுக்கு கிடையவே கிடையாது. அவங்க சரியான ராட்சசியா இருக்காங்க. அட அவங்க ராட்சசினா நீயும் சாதாரணமா இருக்க கூடாது. அவங்க செய்யற எல்லா சதியும் நீ முறியடிச்சு காட்டணும். சரி, ஓகே. இங்க பாரு, இந்த தடவை எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளவு வந்திருக்கு பாரு. இந்த வாட்டி கரண்ட் நிறைய யூஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் ஈவில இருக்க ராஜேஷ் சாரையும் பார்த்துட்டு தான் வரேன். சரி, டீ குடி. வேண்டாம், நான் டீ குடிக்க மாட்டேன். அவ டீயை கொண்டாந்து நம்ம முன்னாடி வச்சதை பார்த்தா ஏதோ ரோட்ல இருக்கிற நாய்க்கு பிஸ்கெட்டை தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. அட, ஒரு சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளவு பெருசாக்குற? குடிய. நான் தான் சொல்றேன்ல, நான் டீ குடிக்க மாட்டேன். சரி விடு, நான் குடிக்கிறேன். ஹலோ, அண்ணா, அது இந்த தடவை எலக்ட்ரிசிட்டி பில் ரொம்ப அதிகமா வந்திருக்கு. நீங்க தயவு செஞ்சு அதை செக் பண்ணி பாருங்களா ப்ளீஸ். சரி, தேவையில்லாம கோவப்படுறேன்.
என்னாச்சு என்னாச்சு உங்களுக்கு? என்னங்க பண்ணுது? ஐயோ என்னாச்சுங்க? என்னங்க? ஐயோ என்னங்க பண்ணுது? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ரஞ்சனா, ரஞ்சனா சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வாமா. ரஞ்சனா, ரஞ்சனா தண்ணி எடுத்துட்டு வா. என்ன என்னங்க 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 ஆகுது உங்களுக்கு? சொல்லுங்க. என்னங்க என்ன பண்றதுன்னு தெரியலையே. ரஞ்சனா உங்களுக்கு எதுவும் ஆகாதுங்க, கண்ணை திறந்து பாருங்க. ரஞ்சனா ஐயோ இருங்க, நான் உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ 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 டாக்டர் தானே பேசுறீங்க? நான் சுமன் மிஸ்ரா பேசுறேன். இவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு வாந்தி எடுக்கிறாரு. இவரால மூச்சு விடவே முடியல. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. கண்ணை திறந்து பாருங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. நான் மனோகரையும் வர சொல்றேங்க. ஹலோ ஹலோ மனோகர், கொஞ்சம் சீக்கிரமா வா. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இல்ல நீ சீக்கிரமா வா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நீ சீக்கிரம் வாப்பா. என்னாச்சு டாக்டர் சார்? டாக்டர் சார் சீரியஸ் இல்லைல்ல? இல்லை மனோகர், பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. ஐ திங்க் டீல தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நல்ல வேளை வாந்தி எடுத்துட்டாரு, எல்லாமே வெளியே வந்துருச்சு. இப்போ இவர் நல்லா இருக்காரு. இனிமே கொஞ்சம் கவனமா இருங்க. மனோகர், நான் உங்கள் அம்மா அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை. அதாவது டீயில் என்ன இருந்ததுன்னு சொல்லியிருந்தா அவங்க ரொம்ப பயந்துருப்பாங்க. ஆக்சுவலி டீயில் ரேட் பாய்சன் இருந்திருக்கு. அதில் அளவு ரொம்ப கம்மியாகவே இருந்திருக்கு. அதனால தான் பெரிய பிரச்சனை எதுவும் ஆகலை. எனக்கு என்ன தோணுதுன்னா டீயில் ரேட் பாய்சன் தெரியாமல் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் கிளம்புறேன். டாக்டர் தேங்க்யூ. ப்ளீஸ். பா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அம்மா, யார் டீ போட்டது? அது மருமக தான் எங்களுக்கு டீ போட்டு கொடுத்தா. உனக்கு என்ன பைத்தியமா? இந்த போன் வந்ததுல இருந்து நீ என்னென்னவோ பண்ணிட்டு இருக்க. இதால எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். என்ன வேணா இருக்கட்டும், நீங்க எதுக்காக இப்ப என்ன கை நீட்டி அரைஞ்சீங்க? இந்த போன் வந்ததுல இருந்து நீ பைத்தியமாவே ஆயிட்ட. நீங்க என்ன கை நீட்டி அரைஞ்சிருக்க கூடாது. மனோகர், கதவை தர.
மனோகர், கதவு திறப்பா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன ஆச்சு? உங்க பையன் என்ன கை நீட்டி அரைஞ்சிட்டாரு. இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க? பாருங்க, எல்லாம் உங்க ஆசைப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ரஞ்சனா, நீ என்ன உளறிட்டு இருக்க? நான் ஒன்னும் உளரல, சரியா தான் சொல்லிட்டு சரியா? மனோகர் கொஞ்சம் அமைதியா இருப்பா. கொஞ்சம் அமைதியா இருப்பா. ரஞ்சனா, பாத்தீங்களாமா, இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமும் இந்த பொண்ணு திரும்பவும் போன் எடுத்துட்டு போறா. போனை பார்த்து பார்த்து பைத்தியம் ஆயிட்டா. எனக்கு தெரியும்பா, ஆனா நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இல்லம்மா, இனிமே நான் பொறுமையா இருக்க மாட்டேன். மனோகர், கொஞ்சம் அமைதியா இருப்பா. வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடாது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இவளுக்கு புரிய வச்சாகணும். இல்ல இல்ல இரு. மனோகர், மனோகர், சொன்னா கேளுப்பா. ஹலோ அண்ணோ, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு மனோகர் என்ன கை நீட்டி அரைஞ்சிட்டாரு. இது எல்லாமே என்னோட மாமியாரால் தான் நடந்துட்டு இருக்கு. அவங்க தான் அவரை தூண்டி விட்டுருப்பாங்க. அவர் எப்படி என்ன கை நீட்டி அடிப்பாரு? பாரு, நீ உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடு. அப்பதான் உன் மாமியாருக்கு புத்தி வரும். இல்லனா அவங்க உன் புருஷனை தூண்டி விடுவாங்க. அப்புறம் அடிக்கடி உன் புருஷனும் உன்னை அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆமா, நீ சொல்றது சரிதான். நான் இனிமே அமைதியா இருக்க மாட்டேன். எனக்கு எதுவும் புரிய மாட்டேதானா? நான் என்ன பண்றது? போனை கொடு. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? போனை கொடு. கேக்குறல, போனை கொடு. நான் என் போனை கொடுக்க மாட்டேன். தர மாட்டேன். நோ, போனை கொடு. இல்ல சம காண்டாயிடுவேன். இல்ல, நான் என்னோட போன் போனை கொடுத்துருவா. நீ முதல்ல உள்ள போப்பா. அம்மா சொல்றத கேளுப்பா. ஒழுங்கு மரியாதையை போனை கொடுக்க சொல்லுங்க. இல்ல இப்ப இங்க பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் வாங்கி தரேன். நீ முதல்ல உள்ள போப்பா. இல்லம்மா, இவன் எவன் கிட்ட பேசிட்டு இருக்கான்னு எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஒருத்தன் எவனே தெரியல. சொந்தக்கார பையன், அவனுக்கு பாடம் கத்து தரேன்னு தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. பொறுமையா இருடா. சொன்னா கேளு. போப்பா, நீ முதல்ல உள்ள போ. போனை கொடுத்துருவாப்பா. வேண்டாம்ப்பா, சண்டையெல்லாம் வேண்டாம்ப்பா. போப்பா. ஹலோ போலீஸ். கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா, சரியா? எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். மா, நான் வந்துடுறேன். இவர் உங்களை தினமும் அடிப்பாரா? இல்ல, தினமும் அடிக்க மாட்டாரு. இன்னைக்குதான் முதல் தடவை அடிச்சாரு. அதுவும் என்னோட மாமியார் சொன்னதுனால. இப்படிதான் எங்க 2 பேருக்குள்ள டெய்லி சண்டை உருவாக்குறாங்க. இங்க பாருங்கம்மா, உங்க மருமக என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு. அதை ஏன் அம்மா கிட்ட கேக்குறீங்க? என்கிட்ட கேளுங்க. இவ ராத்திரி பகல்னு முழு நேரமும் அவ போன்லயே மூழ்கி போயிருக்கா. இவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இவளோட அம்மா அப்பா கிட்ட, இன்னும் வேற யார்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கானே தெரியல. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இவன் யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டே டீல ராட் பாய்சனை தெரியாம கலந்துட்டான். ஒருவேளை என் அம்மா அப்பா இறந்துருந்தாங்கன்னா அப்புறம் என்ன இருக்கும் சொல்லுங்க சார். உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க டாக்டர் கிட்டே கேட்டு பாருங்க. இவ போன்ல மூழ்கி முழு பைத்தியம் ஆயிட்டா. இன்னைக்கு வேற ஏதாவது ஆயிருந்தா அவ செஞ்ச தப்புக்கு அவளுக்கு மன்னிப்பே கிடைச்சிருக்காது. வணக்கம், நான் சுஷாந்த் சிங். இந்த கிரைம் அலர்ட்டோட ஒரு புது எபிசோட்ல ஒரு புது கதையோட வந்திருக்கேன். செல்போன் யூஸ் பண்ற ஒரு பழக்க வழக்கம் தான் நம்ம சமுதாயத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வளர்ந்துகிட்டே வந்துகிட்டு இருக்கு. யாரை வேணாலும் எங்க வேணாலும் பாருங்க, தன்னோட போனோட தான் அவங்க இருப்பாங்க. அதாவது இப்ப ஒட்டுமொத்த உலகமும் போனுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. ஆனா அதனால வர ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா, நாம நமக்கு கிட்ட இருக்கிறவங்க, அதாவது நம்ம சொந்தங்களையே நம்ம ரொம்ப ஒதுக்கி வைக்கிறோம், நம்மளை விட்டு விலகி போறோம். இதேதான் ரஞ்சனாவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அவங்க சரி தப்பு, உண்மையான உலகத்துக்கும் பொய்யான உலகத்துக்கும் இருக்க வித்தியாசத்தையும் மறந்துட்டாங்க. அடுத்து என்ன ஆக போகுது? அவங்க செஞ்ச தப்ப திருத்திக்குவாங்களா, இல்லனா இந்த தப்பு அவங்கள பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருமா?
இங்க பாரு, இனிமே எல்லா வேலைக்கும் நீ கிச்சனுக்கு போய் சமைச்சு எடுத்துட்டு வந்துரு. இந்த பொண்ணை கண்டிப்பா நம்ப முடியாது. எப்போ நமக்கு என்ன கொடுத்து சாவடிப்பான நமக்கு தெரியாது. இந்த பொண்ணை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த பொண்ணு கண்டிப்பா என்ன வேணாலும் செய்வா. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பொண்ணு வேற யாரு கூடயோ தொடர்புல இருக்காங்க. ஒருவேளை இவன் நம்ம பையனை... என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஏதோ யோசிச்சுட்டு இருக்காத. மா, அப்பா, நல்லா இருப்பா. எப்பவும் சந்தோஷமா இருப்பா. அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆஃபீஸ் வேலையா நான் கொஞ்சம் வெளில போகிறேன். நீங்கள் 2 பேரும் ஜாக்கிரதையா இருங்க. அப்புறமா கிச்சனில் எப்பவும் கவனமாக இருங்க. என்னன்னு சொல்றதுப்பா, நம்ம வீட்லயே நம்ம பயந்து பயந்து வாழ வேண்டியதா இருக்கு. நீ எப்படியாவது அவளோட ஃபோன் பழக்கத்தை மட்டும் மாத்திடுப்பா. மா, நீங்கள் எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. அவளை கண்டிப்பாக ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். நான் 2 நாளைக்கு பிறகு அவளை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் 2 பேரும் ஜாக்கிரதையா இருங்க. நான் நாளைக்கு திரும்ப வந்துடுவேன். சரி, நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட்ப்பா. என்ன எல்லாரும் பைத்தியம்னு சொல்றாங்க. மசாலா எல்லாத்தையும் எந்த இடத்துல வைப்பாங்களோ அதே இடத்துல எலி மருந்தை வச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி அது என்னோட தப்பாகும்? அது யார் அந்த இடத்துல வச்சாங்களோ அவங்களோட தப்பு தானே. சரி, அதை யாரு அங்க வச்சிருப்பாங்க? வேற யார வச்சிருப்பாங்க? அவங்க தான் என்னோட மாமியாரு. அட, அவங்க எங்க அம்மா வீட்ல கூட சொல்லி அவங்களையும் பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என் வீட்ல இருக்கிறவங்களும் இவங்க பேச்சு தான் கேக்குறாங்க, நான் சொல்றதை கேட்க மாட்டாங்க. எங்க அம்மா கூட இப்பெல்லாம் நான் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்க. இவங்க எப்ப பார்த்தாலும் ஏன் மேலேயே பழி போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இங்க பாரு, எல்லாமே சரியாயிடும். ஆனா யார்கிட்டயும் நீ அடங்கி மட்டும் போயிடாத. ஒரு தடவை நீ அடங்கி போயிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் எல்லாருமே உன்னை அடக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அன்னைக்கு நீ போலீஸை வர வச்சல, அதுக்கப்புறம் எல்லாமே உன் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அதனால யாரை பார்த்தும் பயப்படாத. சுமன், நான் கொஞ்சம் இபி ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். இபி பில்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஆஃபீஸர் என்ன வர சொல்லிருக்காரு. ஃபோன்
என்னோட போன் எங்க போச்சு? ஐயோ, இங்க கூட இல்லையே. என் போன் எங்க போச்சு? நீங்க என்னோட போன் எங்கயாவது பாத்தீங்களா? இல்லையே. உண்மையை சொல்லுங்க, என்னோட போன் எங்க இருக்கு? உன்னோட அந்த வீணா போன போன் எங்க இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அது நீ தானே நாள் முழுக்க ஒளிச்சே வச்சிருப்ப. அத்தை, நீங்க பொய் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் தூங்கும் போது என்னோட போனை என்னோட பக்கத்துல டேபிள்ல தான் வச்சிருந்தேன். காலைல எழுந்தப்ப அந்த போன் அங்க இல்ல. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, என்னோட போன் எங்க இருக்கு? நல்ல வேளை உன்னோட போனும் உனக்கு கிடைக்கல. கடவுளோட ஆசீர்வாதத்தால அந்த போன் உனக்கு எப்பவுமே கிடைக்க கூடாது. சரி, நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல? நானே உங்க ரூம்ல போய் அதை தேடி கண்டுபிடிக்கிறேன். அட நெல்லு. என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல என் ரூமை விட்டு நீ வெளியே போ. நான் என்னோட போனை தேடுறேன். உனக்கு என்ன பைத்தியமா? முதல்ல என் ரூமை விட்டு வெளியே போன்னு சொன்னேன். போ வெளியே. அத்தை, இங்க பாருங்க, எனக்கு என்னோட போன் கிடைக்கலன்னா நிஜமாலே பைத்தியம் ஆயிடுவேன். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நல்லா யோசிச்சு பாரு. இந்த போனுக்காக உன்னோட புருஷன், மாமனார், மாமியார் எல்லாரையும் நீ பகைச்சிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? இந்த போன்லயே எப்ப பாரு பேசிட்டு இருக்கிறதுல உனக்கு என்ன கிடைக்குது? அத்தை, தேவையில்லாம உளறாதீங்க. எனக்கு என்னோட போனை நான் கொடுங்க. உளறிட்டு இருக்கேனா? நீ யாருனே தெரியாத ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருக்க. அவனுக்காக என்னோட பையனை விட்டுட்டு போலன்னு நீ பிளான் பண்ணிட்டு இருக்கியா? ஒழுங்கா சொல்லு. நீ அவன்கிட்ட தானே பேசிட்டு இருக்க. அத்தை, போனை கொடுங்க. நான் உனக்கு போனை கொடுக்க மாட்டேன். அத்தை, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு என்னோட போனை கொடுங்க. என்கிட்ட உன்னோட போனு கிடையாது. பைத்திய மாதிரி எப்ப பார்த்தாலும் போனுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட போனை கொடு. கொடுங்கறல. கொடு. அத்தை, சாவியை கொடுங்க. அது என்கிட்ட கிடையாது. சாவியை என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னேன். சாவியையும் கொடுக்க மாட்டேன், போனையும் கொடுக்க மாட்டேன். அத நானே தேடிக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சாவிய குடு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நில்லு. சாவிய குடுன்னு சொல்றேன். கைய விடுங்க. என்னோட போனை இங்க தானே வச்சிருக்கீங்க? அத்தை, என்னோட போனை விடுங்க. விடுங்கறல. அத்தை, விடுங்க. விடு. அத்தை, போனை கொடுங்க. நான் கொடுக்க மாட்டேன். இங்க பாருங்க அத்தை, என்னோட போனை கொடுங்க. என்ன கோவப்படுத்தாதீங்க. ஃபுல்லா போன். நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். அத்தை, போனை கொடுங்க. அத்தை, நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? ரொம்ப நல்ல வேலை தான் பண்ணிருக்கேன். எடுத்துக்கோ, போய் பேசு. போன் பண்ணி பேசு. உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, அம்மா கிட்ட போய் போன் பண்ணி பேசு. எப்ப பார்த்தாலும் போனு. என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி ஆக்கி வச்சிருக்கா. இவளுக்கு நான் சாப்பாடு செய்யணுமா? ஆனா இந்த அம்மாக்கு என் சாப்பாடு பிடிக்கவே பிடிக்காதான். எப்ப பார்த்தாலும் அவ அம்மா கிட்ட அரட்டை அடிச்சிட்டு இருக்கா, இல்லனா அவ ஃப்ரெண்டு கிட்ட. எந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்கான்னு கூட தெரிய மாட்டேங்குது. பைத்தியமா ஆகி கிடக்குறா. இவளால நானும் பைத்தியமாயிருவேன் போல இருக்கு.
சுமன் 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 கண்ண திறந்த பாரு சுமன் சுமன் கண்ண திறந்து பாரு சுமன் அத்தைக்கு என்னாச்சு? என்னோட சுமனுக்கு என்னாச்சு? ஆனா ஏதாவது சொல்லு, ஏதாவது பேசு. ஏன் பேச மாட்டேங்கிற? என்ன நடந்ததுன்னு சொல்லு. என்ன ஆச்சு? சுமன், போலீஸ். நான் ரவீந்திர மிஸ்ரா பேசுறேன். என்னோட ஒய்ஃப் எங்க? மா ப்ளீஸ், மா எழுந்துருங்கம்மா. மா அம்மா ப்ளீஸ் எழுந்துருங்கம்மா. ரஞ்சனா என்னாச்சு? மா 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 ப்ளீஸ். பா 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 அம்மாவுக்கு என்னாச்சுப்பா? இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. மா மா ப்ளீஸ், அம்மா எழுந்துருங்க. மா மா ஒரு ஸ்மார்ட் போனுக்கு அடிமையானதுனால ரஞ்சனாவோட மனநிலைமை ரொம்ப மோசமா மாறிடுச்சு. அதனால அவங்க தன்னுடைய கையாலேயே அவங்களோட சந்தோஷமான வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க. அதனால உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். நீங்க செல்போனை உபயோகப்படுத்துங்க, ஆனா செல்போன் தான் உலகம் மட்டும் என்னைக்குமே நினைக்காதீங்க. இந்த செல்போன்னால சின்ன பசங்க, அதாவது குழந்தைங்களை இந்த போன்ல இருந்து தள்ளியே வைங்க. நம்ம எதிர்காலங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படின்னா அப்போ நாம நம்ம குழந்தைங்களுக்கு போன் மாதிரியான விஷயங்களோட நல்லது அப்புறம் கெட்டதை சொல்லி வளர்க்கணும். அது அவங்களுக்கு தெரியப்படுத்தியே ஆகணும். இந்த விஷயத்தை சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நாளைக்கு நமக்கு பாடம் கத்துக் கொடுக்கிற மாதிரியான இன்னொரு கதையோட வந்து சந்திக்கிறேன். பார்த்துக்கிட்டே இருங்க கிரைம் அலர்ட். புதிய காலம், புதிய குற்றங்கள்.